வணக்கம். இன்றைக்கி நாம் போன வீடியோவோட தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். போன வீடியோட தொடர்ச்சி தான் இதுவும். போன வீடியோவில் முடிவு, அப்புறம் உள்வொலி, இதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்திருப்பேன். என்ன வாழ்க்கை முறை, இதெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் 7 சக்கரங்களையும் 7 சக்கரங்கள் என்னென்ன, அந்த சக்கரங்களில் முதல் சக்கரம் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், அதோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 7 சக்கரங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. மொதல் சக்கரம் வந்துட்டு மூலாதாரா, ரூட் சக்கரம். இதுதான் சுவாதிஷ்டானம், சாக்ரல் சக்கரா, மணிப்பூரகம், சோலார் ஃப்ளெக்ஸ் சக்கரா, அனாகதா, ஹார்ட் சக்கரா, விஷுப்தி, த்ரோட் சக்கரா, ஆக்னா, தேர்ட் ஐ சக்கரா, சகஸ்ராரம், க்ரோன் சக்கரா. இந்த ஒவ்வொரு சக்கரங்களும் நம்மளோட முதுகெலும்பில் கீழிருந்து கீழ் பகுதியிலிருந்து மேல் பகுதி வரைக்கும் ஒவ்வொரு சக்கரங்களும் இருக்குது. இதில் கடைசியில் இருக்கிற சக்கரா தான் சகஸ்ராரம் சக்கரம், 7வது சக்கரம். அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டா இந்த வாழ்க்கையில் முடிவுன்ற முற்றுப்புள்ளி உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் வச்சிடலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல மூலாதாரத்தை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணணும். மூலாதாரம் பார்த்திங்கன்னா முதுகெலும்போட அடிப்பகுதியில் இருக்கும். அதாவது ஆசன வாயிலிருந்து ஒரு அங்குலம் மேலே. இதோட நிறம் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும். இது வந்துட்டு எந்த தத்துவத்தை குறித்து இந்த சக்கரம் இருக்குதுன்னா பூமியோட தத்துவம். இந்த சக்கரம் வந்துட்டு பேசிக்காக நிலம் சம்மந்தப்பட்டதோட கனெக்ட் ஆகிருக்கும். இதோட மந்திரம் பார்த்திங்கன்னா லம். நீங்கள் லம்னு சொல்லும் போதெல்லாம் இந்த சக்கரத்துக்கு நீங்கள் குண்டலினியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த முடியும். இதோட அர்த்தம் பார்த்திங்கன்னா, இந்த சக்கரத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னா நிலையான தன்மை, பாதுகாப்பு, அடித்தளம். இதுதான். இது சமநிலையில் இல்லை அப்படின்னா பயம் அதிகமாக வரும், எந்த ஒரு இதுலேயும் நம்பிக்கை வராது, பணம் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப நமக்கு வந்துட்டு பயம் ஏற்படும். இதே மாதிரி நிறைய இருக்குது. இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னா அமைதியாக ஒரு இடத்துல முதுகெலும்பு நேராக உள்ளது போல் உட்கார்ந்து மூலாதார சக்கரம் உள்ள இடத்தை நினைவில் வைத்து கவனிக்கணும், இல்லாட்டி தியானம் செய்யணும். மூலாதார சக்கரம் எங்கே இருக்கும்? மலம் கழிக்கிற இடத்துல இருந்து ஒரு அங்குலம் மேலே இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு கவனத்தை வைக்கணும். அப்பொழுது 10 நிமிடம் கழித்து சிவப்பு நிறத்தில் வட்டம் இல்லாட்டி ஏதாவது ஒரு வடிவில் அலைகள் மாதிரி கண் முன்னே தெரியும். நீங்கள் கண்ணை மூடி இருக்கிறப்ப புருவ மத்தியில் நீங்கள் வந்துட்டு நேராக பார்த்துட்டு, கண்ணை மூடி இருக்கிறப்ப நீங்கள் நேராக பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி நேராக பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல சிவப்பு கலரில் வட்டம் மாதிரி இல்லாட்டினா வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ஷேப் மாதிரி அலைகள் மாதிரி தெரியும் சிவப்பு கலரில். அப்போ தான் அந்த சக்கரம் ஆக்டிவேட்டில் இருக்குதுன்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆக்டிவேட்டாக இப்போ நார்மல் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். இது ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு டக்குன்னு வந்துருச்சுன்னா ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு டக்குன்னு வந்துடும், ரொம்ப நாள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு. ஒரு சில பேருக்கு லேட்டாக தான் வரும். நீங்கள் ஒரு 2-3 டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்துட்டு டக்குன்னு வராமல் கொஞ்சம் லேட்டாக வரும். போக போக அப்படியே சரியாகி அந்த அரை மணி நேரன்றது 10 நிமிடமாகி 5 நிமிடமாகி டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா இச்சைகள், காம எண்ணங்கள் வந்துட்டு அதிகமாக வரும், பயம் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்துட்டு நம்மளை அடுத்த சக்கரத்துக்கு போக விடாமல் தடுக்கிறது. இந்த காம எண்ணங்கள், பயம், இது போன்ற அதிக எண்ண அலைகள் வந்துட்டு அதிகமாக, அந்த நிலம் சம்மந்தப்பட்ட எண்ண அலைகளும் அதிகமாக வரும். இதனால தான் வந்துட்டு நீங்கள் அடுத்த சக்கரத்துக்கு ட்ராவல் ஆகி போகாத மாதிரி உங்களை வந்துட்டு இந்த ஒரு சூழ்ச்சியிலேயே வந்துட்டு இந்த சக்கரம் வந்துட்டு மாட்ட வச்சிடும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த எண்ணங்கள் வர்றதை வந்துட்டு கட்டுப்படுத்த பழகணும். கட்டுப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு சக்கராவுக்கு வந்துடாதா. நெக்ஸ்ட்டு சக்கரம் என்ன இருக்குது? சுவாதிஷ்டானம் இருக்குது. நீங்கள் சுவாதிஷ்டான சாக்ரல் சக்கரத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த எண்ண அலைகளை நீங்கள் கட்டுப்படுத்தினா மட்டும்தான் அடுத்த சக்கரத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த சக்கரத்திலே மாட்டிக்கிட்டு இறுதி வரைக்கும் இந்த சக்கரத்தில் இருந்தே நீங்கள் தூங்கி ஒரு சில செயல்களை செய்து கொண்டே வாழ்க்கையோட முடிவு வரைக்கும் நீங்கள் இப்படியே இருந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இழந்துருவீங்க, வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அதனால் அந்த மாதிரி இந்த சக்கரத்துக்கு இந்த எண்ணலைகள் வரும். இந்த எண்ணலைகள் நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சக்கரம் உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களை கூட்டிகிட்டு போயிடும்.
சரி, ஓகே. இந்த சக்கரத்தை பற்றி சொல்லிவிட்டேன். இந்த சக்கரத்தினால என்ன ஆபத்து வரும்னு சொல்லிட்டேன். இந்த சக்கரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிலம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது. நிலம் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கைவசப்படும். நீங்கள் நிலத்தில் எது போட்டாலும் விரைவில் எதாக இருந்தாலும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சில நிலம் சம்மந்தப்பட்ட பயன்கள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இதுதான் இதோட நன்மைகள். இதெல்லாம் நான் சொல்லிவிட்டு தியானம் எப்படி பண்ணுறதுன்னு இன்னும் நான் உங்களுக்கு எந்த வீடியோலையுமே சொல்லலை. அதையே இந்த வீடியோ நான் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. முதல்ல நம்ம தியானம் பண்ணணும்னா தியானத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நாடி சுத்தின்னு ஒன்று செய்யணும். நாடி சுற்றி பார்த்திங்கன்னா மூக்கை அடைத்து கொண்டு செய்கிற ஒரு மூச்சு பயிற்சி தான், பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நீங்கள் ஒரு 15 சுழற்சி ரொம்ப நாள் பண்ணுறவங்க 15 சுழற்சி பண்ணலாம். ஒரு சுழற்சினா லெஃப்ட் சைடு இழுத்து அதாவது இடது பக்கமாக இழுத்து வலது பக்கமாக விட்டு திரும்பவும் வலது பக்கமாக இழுத்து திரும்பவும் இடது பக்கம் விட்டால் ஒரு சுழற்சி. இந்த மாதிரி நீங்கள் 15 சுழற்சி பண்ணணும். நல்லா பண்ணுறவங்க, தியானம் நான் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக அப்படின்றவங்க, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 சுழற்சி மட்டும் செஞ்சால் போதும். இப்போதைக்கு உங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு 3 சுழற்சி செஞ்சுக்கிட்டால் போதும். இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ தியானம் பண்ணுற இடம் வந்துட்டு சுத்தமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்கணும். அது போக வந்துட்டு வாசனை திரவியங்கள் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ரூம் வந்துட்டு க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எனக்கு சூரிய ஒளியே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகே, ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் சூரிய ஒளியிலேயே இடத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க. காற்றோட்டம் இருக்கிற இடமா பார்த்து உட்கார்ந்துக்கோங்க. தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே இடம் வந்துட்டு சுத்தமாக இருக்குது. தியானம் பண்ணுற அறை வந்துட்டு எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். அது போக ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. பகலில் பண்ணுறவங்களுக்கு ஓகே, சூரிய ஒளியே மேலானது. இரவில் பண்ணுறவங்க ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. வாசனை திரவியங்கள் மட்டும் எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணிடாதீங்க. சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஒழுங்காக கவனம் செலுத்த முடியாது. அந்த வாசனையிலே வந்துட்டு கவனம் வந்துட்டு சென்றுவிடும். அதனால தான் சொல்கிறேன். அது போக வந்துட்டு நீங்கள் இயற்கையான இடத்துல உட்காந்து பண்ணுறது இன்னும் சிறப்பு. மரத்துக்கடியில் இந்த மாதிரி மலைக்கு நீங்கள் சப்போஸ் மலைக்கு எங்கேயாவது போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹில்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அவ்வளவுதாங்க. முக்கியமான விஷயம், ஃபேன், ஏசி இந்த மாதிரி எதுவுமே ரூமில் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க தியானம் பண்ணுறப்ப. தியானம் பண்ணுறதே வந்துட்டு உங்களுக்கான அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் ஆகணும்னு சொல்லிட்டு தான். நீங்கள் இந்த மாதிரி தியானம் பண்ணுறப்ப உங்கள் உடல் சூடாகி அப்படியே அந்த ஹீட் அதிகமாக இருக்கும். உங்கள் உடம்புலேருந்து வேர்வை துளிகள் வெளியே வர ஆரம்பிக்கும். நீங்கள் எனக்கு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேன் இந்த மாதிரிலாம் எதுவும் போடாதீங்க. இயற்கை காற்றோட்டத்திலே இருந்தீங்கன்னா உங்கள் உடல்நிலைக்கும் கரெக்டாக இருக்கும். உங்களால் தியானத்தில் மேற்கொண்டு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. போதை வஸ்துக்கள் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புல ஹீட் அதிகமாகும், கவனம் ஒரு இடத்துல செலுத்த முடியாது. அப்புறம் உடலில் இருக்க உள்ளுறுப்புகளுக்கும் பாதிப்பு ஏற்படும். இந்த தியானத்து மூலமாக நம்ம உள்ளுறுப்புகளையும் பாதுகாக்கணும், கவனத்தையும் சிதற விடாமல் இருக்கணும். அதனால் அந்த போதை வஸ்துக்கள் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நான்வெஜ் எடுத்துக்காதீங்க. நான்வெஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் சூடு அதிகரிக்கும். சாந்த குணத்துலேருந்து உங்களுக்கு அரக்க குணம் வரும். அதனால வந்துட்டு எடுத்துக்காதீங்க. தியானம் பண்ணுறவங்க முக்கால்வாசி பேர் வந்துட்டு சாந்த குணத்தில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாந்த குணத்தில் இருந்தால் தான் வந்துட்டு உங்களால் அந்த தியானத்து மூலமாக கிடைத்த ஆற்றலை உங்களுக்குள்ளே தக்க வச்சுக்க முடியும். நீங்கள் வந்துட்டு ஒரு அரக்க குணத்தில், கோவப்படுற குணத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் 1 வருஷம் நீங்கள் பண்ண தவம், தியானம் ஒரே ஒரு நொடியில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கோபம் வந்துட்டு வரக்கூடாது. அதனால தான் நான்வெஜ் இதெல்லாம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. காரசாரமான உணவுகள், எண்ணெய் சம்மந்தப்பட்ட உணவுகள் அதிகமாக தவிர்த்துருங்க. மேக்ஸிமம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. எப்போயாவது கொஞ்சம் வேணால் எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறது மூலமாக முதல்ல நீங்கள் வந்துட்டு இது மூலமாக நீங்கள் பண்ண போகிற முதல் செயல் வந்துட்டு உங்கள் மனசு கட்டுப்படும். ஏன்னா அந்த மனசை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா தியானம் வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு வந்து கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மனதை மட்டும் கட்டுப்படுத்துறதுக்காக தான் இப்போ நீங்கள் இந்த நாடி சுற்றி நான்வெஜ் எடுக்காமல் இருக்கிறது, வெஜிடேரியன் மட்டும் எடுத்துக்க சொல்கிறது, அப்புறம் போதை வஸ்துக்கள் எடுக்காமல் இருக்க சொல்கிறது. நீங்கள் மேக்ஸிமம் இந்த மனதை மட்டும் கட்டுப்படுத்திங்கன்னா முடியும். ஏன்னா மனம் வந்துட்டு குரங்கு மாதிரி. நீங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்துக்கிட்டு கண்ணை மூடுனதும் உங்களோட எண்ண அலைகள் மூலமாக வேறு இடத்துக்கு கொண்டு போயிடும் அந்த மனம். அதனால் அந்த மனத்தை தான் நம்ம முதல்ல கட்டுப்படுத்தணும். மனதை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஒவ்வொரு சக்கரங்களாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி
இறுதியில் இருக்கிற சகஸ்ரார சக்கரத்துக்கு நீங்கள் போய் சேர்ந்துடலாம். நீங்கள் மேக்ஸிமம் உங்களோட மனதை மட்டும் ஒருநிலைப்படுத்துனீங்கன்னாலே போதும். நீங்கள் எப்போ தவம் செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி, தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி, ரெண்டுமே ஒன்று தான். தவம்னா ரொம்ப நாள் செய்கிறது, தியானம்னா ஒரு 10 நிமிடம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் இந்த மாதிரி செய்கிறது. ஏன்னா நம்ம உடம்பில் இருக்க முதல் ஒரு மிக சக்தி வாய்ந்த ஆயுதமே நம்மளோட மனம்தான். அந்த மனத்தோட என்ன அலைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா போதும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையிலேருந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவீங்க. மேக்ஸிமம் அந்த சகஸ்ரார சக்கரத்துக்கு ஈஸியாக உங்களோட மனமே உங்களை அழைத்து செல்லும். ஆனால் நீங்கள் அதுக்கு முதல் படியே அந்த மனதை கட்டுக்கணும். மனதை கட்டுப்படுத்தணும்னா ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து எந்த ஒரு சிந்தனையும் வராத அளவுக்கு, எடுத்ததுமே எல்லாருக்குமே சிந்தனை வரும். கண்ணை மூடி உட்காந்திங்கன்னா நிறைய சிந்தனைகள் ஓடத்தான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிந்தனைகள் வந்து அந்த சிந்தனைகளை கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அந்த சிந்தனைகள் கூடவே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த சிந்தனையை நினச்சிட்டே உட்காந்திங்கன்னா நாளடைவில் ஒரு 2 நாட்கள்லேயே அந்த சிந்தனைகள் வந்துட்டு உங்களுக்கு வராமல், இவன் என்ன பண்ணாலும் என்ன நினச்சாலுமே இவன் வந்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறான், அதனால் அப்படின்னு அந்த மனம் நினைத்துக்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு சிந்தனைகளை மேக்ஸிமம் கொடுக்காம ஒரு முகமாக பயணிக்க அதுவே வழிவிட்டுரும். அதனால் அந்த மனதை வந்துட்டு நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்குங்க. இவ்வளவுதான். இது போக அடுத்து இருக்கிற சக்கரம் சுவாதிஷ்டானம். அந்த சக்கரத்தை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், அதுக்கான நிறங்கள் என்ன, அதுக்கான மந்திரம் என்ன, அது எதோட சம்மந்தப்பட்டது, நன்மை என்ன, தீமை என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.